வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல டெல்லி செல்கிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கான கண்டென்ட். இந்த கண்டென்ட் ஏன் நான் எடுத்தேன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மனநிலையில ரொம்ப வருத்தமாகவும், அதாவது உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயும் வெளியே ஏதோ சிரிச்ச முகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் தான். செந்தில் பாலாஜி யாருன்னு பாத்தீங்கன்னா கரூர் டான். அவர் தான் இன்னைக்கு என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு புறப்பட்டு நாளைக்கு காலையில சிபிஐ அலுவலகத்தில் நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால 17ஆம் தேதி நாளைக்கு காலையில போய் அட்டன் பண்ண போறாரு ஐயா செந்தில் பாலாஜி. அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு சின்ன டெமோவை பார்த்துடலாம். சரி, ஓகே. ஏன்பா இத்தனை பேர் இருந்தாங்க, என்னைய மட்டும் ஏப்பா கூப்பிடுறாங்க, நான் மட்டும் என்னையா தப்பு பண்ணுனேன்? எல்லாரும் தானே இருந்தாங்க அந்த இடத்துல. ஓவர் ஆக்டிங் பண்ணது கூட செந்தில் அன்பில் மகேஷ் தானே. நான் என்ன பண்ண, கம்முன்னு கையை கட்டிக்கிட்டு இப்படி தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன ஏப்பா கூப்பிடுறீங்க? எல்லாரும் முதலமைச்சர் இருந்தாரு, துணை முதலமைச்சர் ஒடியாந்தாரு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தாங்க. இத்தனை பேர் பார்த்தாங்க, மாவட்ட செயலாளர் எல்லாரும் இருந்தாங்க. யாரையும் கூப்பிடாம என்னப்பா என்னையும் மட்டும் கூப்பிடுறாங்க? இந்த வடிவேலு ஆதவன் படத்துல சொல்லுவார்ல, என்ன எண்ணெய் தேடுறாங்க அப்படிம்பார்ல, அந்த மாதிரி என்ன எண்ணெய் தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில சிபிஐ அலுவலகத்துக்கு போறாரு. சரி, ஓகே. ஏன் கூப்பிடுறாங்க அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த செருப்பு வீசினானுங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இவங்களுக்குள்ள எந்த ஒரு சலசலப்புமே கிடையாது. அவர் பேசி முடிக்கும் போது அந்த கூட்டம் அலைமோதும் போதும் மற்றபடி எதுவுமே கிடையாது. அந்த செருப்பு வீசினாங்க பாத்தீங்களா, இவர் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடும்போது செருப்பு வீசப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவினுடைய தாவேக்கானுடைய நிர்வாகியான மதியழகன் அவங்க உள்பட அவங்க ஃபர்ஸ்ட் குரூப் போனாங்க பாத்தீங்களா. அந்த குரூப் பூரா போய் அங்க போய் என்ன சொல்லி வச்சிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம், அவரை பிடிச்சி உழுக்குனீங்கன்னா எல்லா விஷயம் வெளியே வரும்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே சிபிஐ கிட்ட சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு அந்த சந்தேக கண்ணோட்டத்துலதான் செந்தில் பாலாஜி அங்க கூப்பிட்டு போறாங்க. ஆல்ரெடி அவர் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் இந்த பணம் 10 ரூபா வாங்கினார் பாத்தீங்களா, அந்த வழக்கு இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த வழக்கும் சேர்ந்து வந்ததுனால ஐயா அவர்கள் மிகவும் குழம்பி போய் இப்ப டெல்லி போயிட்டு இருக்காரு அப்படிங்கறதா உண்மை. சரி, ஓகே. இது எந்த அளவுக்கு போய் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற ஒன்னும் கிடையாதுங்க. அங்க போன உடனே என்ன காரணம், உங்க பேரு ஏன் அவங்க சொல்றாங்க, குறிப்பிட்டு எல்லாரும் டோட்டலா செந்தில் பாலாஜின்னு சொல்றாங்களா, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு சிபிஐ கேள்வி கேட்பாங்க. கேட்ட உடனே இவரு இப்படி வகுத்து வச்சிருக்காரு பாத்தீங்களா, எல்லா கேள்விக்கும் பதில் இவர்கிட்ட இருக்கு. ஒரு கேள்விக்கு கூட பதில் இல்லாம செந்தில் பாலாஜி இன்னைக்கு விமானம் ஏறல. இன்னைக்கு எல்லா கேள்விக்கும் பதில் எழுதி வச்சுட்டு தான் அவர் போறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் பலார்னு பதில் சொல்லுவாரு. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த கேள்வியினுடைய பதில உடனே நான் நுனியில் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு திறமை மிக்கிறதா யாருன்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. அம்மா அவர்களுக்கே அவ்வளவு விசுவாசமா இருந்தவர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேற யாரையும் அம்மா அவர்கள் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி நம்புவாங்க கரூருக்கு வந்தா. இதே போலதான் ஐயா ஸ்டாலின் அவர்களும் தென் மாவட்டமா வட மாவட்டமா கூப்பிடு KN நேருவா, தென் மாவட்டமா கூப்பிடு செந்தில் பாலாஜிங்கிற மாதிரி இவர்கிட்ட தான் அதிகமான பொறுப்புகளும் அதிகமான ஒரு தகவல்களும் கொடுத்து வைப்பாங்க. இவர் ஐயா ஸ்டாலின் அவர்களோ வேற யாராவதோ முக்கியமானவர்கள் அங்க வரும்போது ஐயா செந்தில் பாலாஜியினுடைய அறிவுறுத்தலின் படிதான் அங்க எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இதெல்லாம் இருக்கட்டும்பா, அங்க என்ன நடக்கும் அதை சொல்லு அப்படின்னு சொல்றீங்களா? அங்க ஒண்ணுமே நடக்காது. அங்க நடக்கக்கூடிய அவங்களுக்குன்னு ஒரு இத்தனை கேள்விகள் கேட்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏன் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாருன்னு முதல்ல கேட்பாங்க. ஐயா இந்த மாதிரி ஒரு 10 ரூபா அப்படின்னு சொல்லி அவருக்கு விஷயத்த சொல்லுவாரு. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன காரணத்துக்காக எல்லா நபர்களும் உங்களை கை காட்டுறாங்கன்னு கேட்டிருப்பாரு. என்ன கை காட்டுறாங்கன்னா, நான் என்னைய பண்ண முடியும், நான் அந்த ஏரியானுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ அந்த மாதிரி நான் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா உங்க மேல இத்தனை மாவட்டத்துக்கு போகும்போது நடக்காது, உங்க மாவட்டத்துக்கு வரும்போது ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐயா செந்தில் பாலாஜி கிட்ட நீங்க ஒரு மாவட்டத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கிறீங்க, நீங்க அறிவுறுத்தல் சொல்லலையா,
இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறிவுறுத்திருக்கலாம்ல, இல்ல நீங்களே ஒரு போர்ஸ் ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா அதாவது செருப்பு வீசுனது யாரு அப்படின்னு கேட்பாங்க. செருப்பு வீசுனுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து அதாவது மெயின் கேள்விகள் வந்து ஒரு 10 கேள்வி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த 10 கேள்விக்கும் ஒவ்வொரு துணை கேள்விகள் வச்சிருப்பாங்க. 15 துணை கேள்வி வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து நம்மள மாதிரி ஒரு போலீஸ் விசாரணை மாதிரி இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் விசாரணைங்கிறது ஒரு கேள்வி கேட்டுட்டு அடுத்த கேள்விக்குள்ளேயே இன்னொரு கேள்வி கேட்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. சிபிஐ வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் விசாரிப்பாங்க ஒருத்தர் உட்கார வச்சு. அவ்வளவு வந்து ஒரு நுணுக்கமான கேள்விகள் கேட்கப்படும். அத்தனை கேள்விகளுக்கும் அவர் கரெக்டா பதில் சொன்னா மட்டும்தான் சரி ஓகே பரவாயில்ல நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படிம்பாங்க. ஒருவேளை சப்போஸ் ஏதாவது ஒரு கேள்வியில முரண் இருந்தா கூட அடுத்த நாள் விட மாட்டாங்க. அடுத்த நாளும் அந்த கேள்விகள் தொடரும் அப்படிங்கறத ஒரு உண்மை. ஏன்னா சிபிஐக்குன்னு போயிடுச்சுனாவே அது உச்ச நீதிமன்றம் வந்து சிபிஐ வந்து பராமரிச்சிருக்கிறதுனால இவங்க மேலும் மேலும் வந்து அந்த டென்ஷனை உருவாக்கிடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கடைக்கோடி பெரிய ஆளா இருந்தாலும் சரி, சிபிஐ கேஸ்ன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிபிஐ விசாரிக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் விஜயா அப்படின்னு கேட்பாங்க. தெரியும் இவர் தான் விஜய், இவர் தான் வந்து கேஸ்ல 41 இதில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குன்னு தெரியும். நீங்க தான் நடிகர் விஜயான்னு கேட்பாங்க. என்ன சொல்வீங்க? இல்லைன்னு சொல்வீங்க? ஆமாங்க சார் அப்படின்னு. சரி ஓகே, நீங்க தான் அந்த 41 உயிர்கள் இறந்தாங்களே அன்னைக்கு பரப்புரை பண்ணது மக்கள் சந்திப்பு நீங்க தானா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்கணும். ஓகே அப்படியா, ஏன் அப்படின்னு அப்படி போய் அந்த அளவுக்கு இதாகிற அளவுக்கு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே துணை கேள்விகள் நிறைய கேட்பாங்க. நீங்க இதுவரையில எத்தனை படம் நடிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறீங்க, இதெல்லாம் கணக்கெல்லாம் கரெக்டா கட்டுறீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா செந்தில் பாலாஜியும் கேட்பாங்க. இதுவரையில நீங்க எத்தனை முறை அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, எத்தனை முறை அமைச்சராக இருந்திருக்கீங்க, எத்தனை முறை வந்து வார்டு கவுன்சிலராவோ அல்லது வந்து அந்த ஏரியா எம்எல்ஏவோ வட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பொதுச் செயலாளர் வட்ட செயலாளர் மற்றபடி அந்த ஏரியாவில் மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி நீங்க எத்தனை டைம் இருந்திருக்கிறீங்க, என்னென்ன பதவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஏன் நீங்க அதிமுக இருந்து திமுகவுக்கு ஏன் போனீங்க, இதெல்லாம் வந்து கேள்விகள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ வந்து எடுத்த உடனே வந்து பிறப்பில் இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்க எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இதுவரையில் உங்களுக்கு என்னென்ன தொழில் செஞ்சிருக்கிறீங்க, இதன் மூலியமா உங்களோட வருவாய் எவ்வளவு, அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. இது விஜய்க்கு மட்டுமல்ல, செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல, உலகத்துல எந்த ஒரு கடைக்கோடி மனிதனா இருந்தாலும் சரி சிபிஐ விசாரணைன்னு வந்துட்டாவே அவங்க முழுசும் விசாரிப்பாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயத்துல வந்து சிபிஐ வந்து மனஸ்தாபமே காட்ட மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாலும் சிபிஐ அழுத்தம் இருக்குது. அதாவது விஜய் வந்து 3 டைம் போயிட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 12 நினைக்கிறேன், அப்போ ஒரு டைம், ஜனவரி 19 ஒரு டைம், இப்போ மார்ச் 15ஆம் தேதி, மொத்தம் 3 டைம் வந்து விஜய் போயிட்டு வந்திருக்காரு. இதுதான் முதல் டைம் செந்தில் பாலாஜி அவர்கள் போறது. இருந்தாலும் கொஞ்சம் நடுக்கு இருக்குதான் செய்யும், வேற வழியே கிடையாது, பார்த்துதான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா நம்ம வந்து இன்னைக்கு டைரக்டா அண்ணாமலை சொல்றாரு, இன்னைக்கு ஜஸ்ட் இன்னைக்கு 16ஆம் தேதி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு ஏன் அப்படி நடுக்கம் வருது, ஏன் நடுங்கி பேசுறாரு, அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதனாலதான் அவர் நடுங்கி பேசுறாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே நாகேந்திரன் அவர்கள் மோடி அவர்கள் போன டைம் வந்திருந்தப்ப டைரக்டா தாக்குறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது 41 உயிர்கள் செத்ததுக்கு காரணமே செந்தில் பாலாஜி தான் போட்டு மேடையிலே உடைக்கிறாரு. ஐயா மோடி இருக்கிற மேடையில, அமித்ஷா இருக்கிற மேடையிலே போட்டு உடைக்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பூகம்பமா கிளம்ப போகுது அப்படிங்கறதெல்லாம் உண்மையிலே எனக்கு தெரியல. என்ன கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறத தாண்டி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதாவது வந்து பிஜேபியில விஜய் சேரல அது வேற. ஏன்னு அது அரசியல். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து 41 உயிர்கள் செத்து போயிடுச்சு. இன்னைக்கு அந்த ஒரு 41 உயிர்கள் நம்ம கூட இருந்திருந்தா நம்ம கூட பயணிக்கும். 23ஆம் தேதி தேர்தல் அப்படின்னு பேசியிருக்கோம். யாருக்கு ஓட்டு போடணும்னு பேசியிருக்கோம். இல்லது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அப்படின்னு பேசியிருக்கோம். இன்னைக்கு அந்த 41 உயிர்கள் நம்ம கிட்ட இல்லாதது ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற மட்டும் சரி. கண்டிப்பாலுமே சொல்றேன், இதுக்கு காரணமானவங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை, தமிழ்நாட்டு மக்களுடைய ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா
ஒருவேளை சப்போஸ் அந்த கூட்டத்துல நெருங்கி அது தானாதான் நடந்துருச்சு, வேற யாருமே இதுக்கெல்லாம் காரணம் இல்ல, விஜயோ அல்லது வந்து அந்த மாவட்ட செயலாளரோ அல்லது வந்து புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ அருண்ராஜோ அல்லது செந்தில் பாலாஜியோ அல்லது அன்பில் மகேஷோ ஐயா ஸ்டாலினோ தமிழ்நாடு அரசோ போலீஸோ எது காரணமா இருந்தாலும் சரி, அந்த 41 உயிர்கள் அப்படிங்கிறது வந்து யாராலும் மன்னிக்கவும் மறுக்கவும் முடியாது. அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் நானும் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களும் அப்படி நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி தீர்க்கும் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த தண்டனை வந்து ஒரு 41 உயிர்கள் செத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 41 வருஷம் அவங்களை ஜெயில போடணும். அந்த மாதிரி ஒரு தண்டனை கொண்டு வந்தாதான் எனக்கு நிவர்த்தி ஆகும். ஏன்னா அந்த குடும்பங்கள் தவிக்கிற தவிப்பு அப்படியே பார்க்க சகிக்காது. ஏன்னா குழந்தைகளும் பெண்களும் கர்ப்பிணி பெண், அதாவது ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு தலைவர் வந்து சொல்றாருன்னா, நீங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க வராதீங்க, குழந்தைகள் வராதீங்க, இந்த மாதிரி முதியவர்கள் வராதீங்க, மாற்றுத்திறனாளி வராதீங்க, நோயுற்றோர்கள் வராதீங்கன்னு ஒரு கட்சி தலைவர் வந்து வந்து கொடுக்குறாரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையை மதிச்சு இவங்க எல்லாம் போகாம இருந்திருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்கு. போயிட்டாங்க, போனதுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும், அது ஒரு விஷயம் இருக்கு. என்னவும் நடக்காது அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி தான் இந்த அளவுக்கு கொண்டாந்து நிறுத்திருச்சு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் கண்டிப்பா தண்டனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம், தமிழ்நாட்டு மக்களோட விருப்பம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சோ ஓகே, நாளை தினத்துல வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டெல்லி போறாரு, போகட்டும், போயிட்டு வரட்டும், சுமூகமான ஒரு முடிவு கிடைக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கோம். நாளைக்கு என்ன டெல்லியில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோல விலாவரியா சொல்றேன். நன்றி, வணக்கம்.